வெல்கம் டு லஞ்ச் பாக்ஸ். இந்த வரிசையில வந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து 50th எபிசோட். ஸோ நிறைய ஃபீட்பேக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. and we are also so happy that நீங்கள் நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க and also very appreciative about the program. ஸோ அதனால் வந்து கீப் இட் கோயிங் அண்ட் வாட்ச் த ஷோ கண்டினியூஸ்லி. நிறைய ரெசிபிஸ், நிறைய ஹிண்ட்ஸ், நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வரிசையில் வந்து ஜென்ரலாக வந்து லாட் ஆஃப் லைக் யூஸ்ஃபுல் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஃபார் லஞ்ச் பாக்ஸு, இல்லைன்னா வந்து ஒரு சட்டுன்னு நீங்கள் ஒரு பார்ட்டி வைக்கிறீங்க, திடீர்னு விருந்தாளிங்க வந்துடுறாங்க, உங்கள் சொந்தக்காரங்க திடீர்னு வந்துடுறாங்க, என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியாஸ் நிறைய இதில் கொடுக்குறோம். அண்ட் அதனால வந்து ஈவன் லஞ்ச் பாக்ஸோட லைக் ஃபார் யோர் சைல்டு ஆர் ஹஸ்பண்ட், இல்லை வீட்டில் யாராவது வெளியில் போனாங்க அப்படின்னாக்கு வந்து அவங்களுக்கு வைக்கிற ரொட்டீனாக ரைஸு, புளி சாதம், இல்லைன்னா ஒரு மசால் வடை அப்படின்னு இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன ஒரு காம்பினேஷன்ஸ் வைக்கலான்னு இந்த சீரீஸில் நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ அதே வரிசையில் இன்னைக்கு என்ன வித்தியாசமாக பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வந்து மறந்து போன விஷயங்கள் வந்து நம்ம பாரம்பரியமான தானியங்கள் நிறைய நம்மளுக்கு மறந்து போயிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கொள்ளுன்னா என்ன, அதே மாதிரி பாஜ்ரா, கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் வந்து கேழ்வரகு இல்லைன்னா நம்ம குழந்தையோட ப்ராஜெக்டில் ஒட்டுறதுக்கு தான் இதெல்லாம் உதவுது. இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷஸ் பண்ணலாம், டேஸ்டியான டிஷ்ஷஸ், டிஃப்ரெண்ட் மட்டும் இல்லாமல் டேஸ்டியான டிஷ்ஷஸ், இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையோட அவசரங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கா என்னன்னு அதை ஆலோசனை பண்ணலாம். அண்ட் இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து பருப்பு பொடி யூஸிங் கொள்ளு பார்க்க போகிறோம். ஸோ கொள்ளு பருப்பு பொடி தான் இன்னைக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு அண்ட் ரெட் சில்லி. நம்ம ஈவன் கொள்ளு வந்து கிடைச்சா கூட நம்ம ஈவன் ட்ரை கொள்ளு கூட வச்சுக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக வந்து பவுடர் கிடைச்சிது. ஸோ இட்ஸ் ஈஸியர். இன்ஃபேக்ட் வந்து நம்ம மிக்சியில் அதை அரைக்கும் போது வந்து கொஞ்சம் கடலைப்பருப்புலாம் ஈஸியாக பவுடர் ஆயிரும். பட் ஆனால் இந்த கொள்ளுலாம் வந்து கொஞ்சம் ஹார்டர் தானியம் அப்படிங்கிறதுனால வந்து நம்மளுக்கு அது ஈஸியாக அரைப்படாமல் கொரகொரன்னு வரும். ஸோ இப்போ நம்ம கொள்ளு பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈவன் மோர் நம்மளுக்கு அந்த பருப்பு பொடி டெக்ஸ்டர், அதாவது கமர்ஷியல் பருப்பு பொடி டெக்ஸ்டர் ரொம்ப அழகாக வந்துடும். பட் கலர் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் தட் நம்மளுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் ஃபைபர் நம்மளுக்கு கிடைக்குது. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு. பொதுவாகவே பருப்பு பொடிக்கு வந்து இதை யூஸ் ஒன்லி துவரம்பருப்பு. துவரம்பருப்பு தான் வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் லைக் ஜீரகம் இல்லைன்னா வந்து பிளாக் பெப்பர் இதை போட்டு வறுத்துட்டு நல்ல பவுடர், ஃபைன் பவுடராக அரைச்சிடுவாங்க. வீட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் கொரகொரன்னா இருக்கும். பட் அதோட ருச்சி வந்து ஒரு மாதிரி தனியாக நல்லா இருக்கும் அது. இப்போ நம்ம வந்து கொள்ளுவோட நம்ம வந்து இந்த இதை எடுத்துக்கிறோம், கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். நம்ம நல்லா பொன்னிறமாக ப்ரௌனாக வறுத்தாதான் வந்து அது ரொம்ப நல்லா டேஸ்ட் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஜஸ்ட் இந்த கடுகை வந்து வெடிச்ச உடனே டுக்குன்னு அப்படி லேசாக பண்ணிவிட்டு அப்படியே அது தாளிச்சாச்சு அப்படின்னு போடுவாங்க. அப்படி தாளிச்சாக்க இது அப்படியே ஊறின பருப்பு மாதிரி தான் இருக்கும். அந்த தாளிச்ச பருப்போட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அதில் வராது. இன்னும் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடும். இப்போ நம்ம வந்து இதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம். அகைன் இது வந்து ஃபைபருக்கு தான், இதெல்லாம் அப்படியே ட்ரை பவுடர் ஆயிரும் அது. இப்போ நான் வந்து இந்த கொள்ளு பவுடரை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து மிக்சிலேயே நான் அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுவேன். ஏன்னா அது வந்து ஃபைன் பவுடராக இருக்குது அது ஆல்ரெடி. தென் பெருங்காயம், காரத்துக்கு ரெட் சில்லி தான் போட போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் மிளகு தூள் இருக்கவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற பக்குவம் வந்து இந்த மாதிரி நல்லா பவுன் கலரில் இந்த வந்து கடலைப்பருப்பு எப்போவுமே நீங்கள் எதுக்கு தாளித்தாலும் சாம்பார் பொடி, மிளகா பொடி எது பண்ணாலும் இந்த கலர் வந்தாக்க தான் உங்களோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இந்த பர்டிகுலர் ரோஸ்ட் பாயிண்ட் வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கேர்லெஸ் ஆகிட்டோம்னா கருகிரும். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம கரெக்டாக அதை நிப்பாட்டணும். அது பயந்துட்டு நம்ம சரியாக அதை வறுக்கலைனாக்கா அந்த ஃப்ளேவர் வராது. நம்ம அந்த கடலைப்பருப்பு வந்து சும்மா பருப்பு மாதிரி வெந்த பருப்பு மாதிரி தான் அமையும் அது. இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆயில் எடுத்திருக்கேன்.
என்னோட ஒன்லி அலவன்சஸ் ஃபார் இந்த மாதிரி பொடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் இருந்தால் ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணும். ரொம்ப ட்ரை ரோஸ்டடாக பண்ணினாக்கா எனக்கு இன்னும் நம்ம ஊர் மாய்ஸ்சருக்கும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு அது டக்குன்னு பதத்து போன மாதிரி, தட் இஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஏரில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அப்சார்ப் பண்ண மாதிரி ஆயிரும். இந்த ஆயில் ரோஸ்டட் வந்து நார்மலாக கூட்டு கறி குழம்புக்கெல்லாம் எண்ணெய் நிறைய விடுவாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், பவுடர்ஸ் பண்ணணும். இப்போ வந்து சாம்பார் பொடி பண்ணுறோம், ரசப்பொடி, மிளகா பொடி பண்ணுறோம்னாக்கா எண்ணெயே இல்லாமல் வரன்னு பண்ணுவாங்க. பட் அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும் அப்படின்னு தோணும். பிகாஸ் அதை அந்த பருப்பை வந்து கிறிஸ்பாக வைக்கும் அப்படின்ட்டுன்னு ஒரு கான்செப்ட்னால. ஓகே, இப்போ இது வந்து கொரகரன்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த கொள்ளை ஆட் பண்ணிடலாம். அதில் இது மெயினாக கொள்ளுங்கிறனால கொள்ளோட பருப்பு பொடி தானே இது, அதனால நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு, இந்த ஹீட் நல்லா மிக்ஸி சூடாக இருக்கு, இந்த ஹீட்லேயே அதை பண்ணிக்கலாம். அதுவே மோர் தென் கொள்ளு பருப்பு பொடி. கடாயில் ஆயில் சேர்த்து கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கவும். ரோஸ்ட் ஆன பின் மிக்சியில் சேர்த்து பவுடர் மாதிரி அரைத்து கொள்ளவும். அரைத்ததோட கொள்ளு பவுடர் சேர்த்து இன்னும் ஸ்மூத்தாக அரைத்து கொள்ளவும்.